10வது இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஜிடி அணியை போட்டு நொறுக்கி இருக்கிறது அகமதாபாத் கிரவுண்ட்ல. சொன்னதை செய்ய முடியாத துபே பத்திரானா, கோவப்பட்ட தோனி. குஜராத்தை 83 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்திருக்கிறது சிஎஸ்கே அணி. போட்டி முடிந்தவுடனே ஓய்வை பற்றி தெரிவித்திருக்கிறார் தோனி. ஏபி டிவில்லியர்ஸோட என்ன ஒப்பிடுறது பெருமைதான், ஆனா இந்த இடத்துல நான் நானாதான் இருக்க விரும்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு பிரேவிஸ். ஐபிஎல்லால முதன்முறையாக சிஎஸ்கேவுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு. ஜெயிச்சும் லாஸ்ட் இடத்துல தான் இருக்கிறது சிஎஸ்கே. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். ஜிடி அணிக்கும் சிஎஸ்கேவிற்கும் மிகப்பெரிய ஒரு போட்டின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல ஜிடியை எதிர்த்து மோதும் போது அது மிகப்பெரிய ஒரு போட்டியாக தான் இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே முன்னாடி விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா போட்டி முடியும் போதுதான் தெரியுது யார் பெரிய அணி யார் சின்ன அணின்னு சொல்லிட்டு. எதற்காக இப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா? தொடக்கத்துல 3 விக்கெட் போனா ஜிடி அணி சரியாகவே விளையாடாதுன்னு சொன்னாங்க. ஆனா 3 விக்கெட் எல்லாம் மேட்ரே கிடையாது. ஒரு பக்கம் போலிங்கோ ஒரு பக்கம் சீர்குலைந்துதான் இருக்கிறது என்பது இதுல நிரூபணமாக இருக்கிறது. அவங்கள சரியா அடிக்காதனாலதான் அவங்க பெரிய அணியாகவே தெரியுறாங்கன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே பிம்பம், அந்த பிம்பம் அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல சிஎஸ்கே அணி பொளந்து கட்டி இருக்கிறாங்க. 230 ரன் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் தான் இழந்து இருக்கிறாங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதுவும் இளம் படை தான் எல்லாருமே. ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், பிரேவிஸ், கொஞ்சம் வயதான வீரர்கள், முதிர்வடைந்த ஒரு வீரர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வீரர்கள் சொல்லும் போது தோனி இருப்பாரு, அஸ்வின் இருப்பாரு, தீபக் ஹூடா இருப்பாங்க, ஜடேஜா இருப்பாரு. இந்த மாதிரி சொல்லும்படியான ஒரு வீரர்கள் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே 17 இருந்து 25க்குள்ளார இருக்கக்கூடிய வீரர்கள் தான். அந்த சைடும் அதற்கு குறைவில்லை. அதே மாதிரியான வீரர்கள் தான் அந்த பக்கமும் இருக்கிறாங்க. கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஒரு வீரர்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வீரர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஜிடி அணி கிட்டத்தட்ட 83 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைந்து இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய ஒரு அணி. நங்கூரம் போட்டு கூடாரம் போட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அணி இந்த இடத்துல 10வது இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி கிட்ட தோத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேதனை அளித்திருந்தாலும் சிஎஸ்கேவிற்கு இது கடைசி போட்டி தான். ஆனா அடுத்த சீசனுக்கான இது துவக்க போட்டின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டமும் கட்டமைப்பும். தோனி கூட போட்டி முடிந்த உடனே பேட்டியில சொல்லியிருப்பாரு, ருத்ராஜ் அடுத்து வரும்போது எந்த ஒரு தடையும் இருக்காது, அதற்கேற்ற ஒரு கட்டமைப்பை நாங்கள் வகுத்து விட்டோம் அப்படின்னு தான் தோனி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அகமதாபாத் கிரவுண்ட்ல டாஸ் போட்டு ஜெயிச்சது சிஎஸ்கே அணி தான். சிஎஸ்கே அணி ஜெயிச்சுட்டு தோனி அவர்கள் நாங்க இந்த இடத்துல பேட்டிங்கை சூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அது பேட்டிங்க்கு ஏதுவாக இருக்கும். எந்த ஒரு பிரஷரும் இல்லாம இலக்க துருத்தாம நாம பாட்டுக்கு ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு போயிடுவோம். எப்படி பிரேவிஸ் மாதிரி. ஏன்னா பிரேவிஸ் அந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை தான், என்ன மாதிரி ஒரு சிக்கல் இருந்தாலும் இந்த இடத்துல டெஸ்ட் போட்டி தான் மிகப்பெரிய ஒரு போட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரேவிஸ் அவர்கள் அதை உடைக்கிற மாதிரி, நான் எந்த போட்டி கொடுத்தாலும் ஒரே மாதிரி தாங்க ஆடுவேன், எனக்கு இது மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாம என்ன ஏபிடின்னு சொல்றது எனக்கு பெருமையாக தான் இருக்கிறது. அது நான் பெருமைப்படுறேன், வரவேற்கிறேன். ஆனா நானா தான் இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு தன்னோட இன்டர்வியூவிலே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரேவும் கான்வேவும் இறங்கினாங்க. ஆயுஷ் மாத்ரே சொல்ற அளவுக்கு இவர் ஆட மாட்டாரா இல்ல ஆடுவாரான்ற ஒரு எண்ணம் தொடக்கத்துல இருந்து. ஏன்னா 30க்கு மேலதான் ஆவரேஜ். நீங்க வைபவ் சூரியவன்ஷை மட்டும் இங்க கொண்டாடுறீங்க, ஆனா ஆயுஷ் மாத்ரே கொண்டாட மாட்டீங்க. அவருக்கு 17 வயசுன்ற ஒரு காரணத்தினாலயா, இவருக்கு 14 வயசுன்ற ஒரு காரணத்தினாலன்ற ஒரு விமர்சனம் கூட இருக்குது. ஆனா 2 பேருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும் பொழுது ஒரு 3 தான் வித்தியாசமா இருக்கு. அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரு, இவர் 187 இருக்காரு. தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஜிடிக்கு அணிக்கு எதிரான போட்டியில கூட 17 பாலுக்கு 34, 3-4 3-6 அடிச்சிருப்பாரு. இப்பேற்பட்ட வீரரை அடுத்த வருஷம் கட்டமைக்கிறதுல தொடக்க வீரர் என நிரூபிக்கப்பட்டது. அதுவும் இல்லாம இந்திய அணியுடைய ஏ அணி இருக்குல்ல, அதனுடைய போட்டியில கேப்டனா ஒரு பக்கம் தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுல வைபவ் சூரியவன்ஷியும் இருக்கிறார். அந்த இடத்துல இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இன்னும் நிறைய போட்டிகள் இவங்க மேல அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாம வருங்கால இந்தியாவிற்கு ஸ்டார் வீரர்களாக இந்த 2 பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல பேசுபொருளாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தொடக்க வீரரா ஆயுஷ் மாத்ரேவும் கான்வேவும் சொல்லியிருந்தோம். கான்வே 35 பாலுக்கு 52 ரன்களை அடிச்சிருப்பாரு. இந்த வாட்டி அனுபவ வீரர்னு சொல்ற மாதிரி தான். மிக முக்கியமா இந்த மாதிரி கட்டத்தில் அவர் ஆடும்போது தான் அடுத்த சீசனுக்கு நாம டீம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்வியும் மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். இந்த இடத்துல ஜோடி சேர்ந்திருப்பாங்க. ஒரு பக்கம் சாய் சுதர்சன் கில், இந்த இரு ஜோடிகள் ஒரு பக்கம் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விராட் கோலி ஃபேப் டூப்ளிசிஸ்னுடைய அந்த ரன்களை, அந்த 2 பேரும் சேர்ந்து அடிச்ச ரன் இருக்குல்ல 949, அதை பீட் பண்ற விதமாக இப்ப இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மேட்சுகள்லாம் பொளந்து கட்ட இருக்கிறாங்க. ஏன்னா தற்பொழுது இவர்கள் 885 ரன்களை 2 பேரும் சேர்ந்து நெருங்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2023 சேம் இயர் எப்படி விராட் கோலி ஃபேப் டூப்ளிசிஸ்
அடிச்சாங்களோ அதே மாதிரி கான்வேவோ ருத்ராஜும் 849 ரன்கள் அடிச்சு தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப செகண்ட் பிளேஸ்ல சாய் சுதர்சனும் கில் இருக்காங்க. இப்போ முதல் பிளேஸ்ல எப்படி அடைக்கிறதுன்றதா அவங்களோட இலக்கா இருக்கும். கூடவே அந்த கப்பையும் அடிச்சுட்டு போறதா இலக்கா இருக்கும். ஆனா ஆர்சிபி இதுக்கு தடையா இருக்காது. அவங்களும் இந்த இடத்துல போட்டி போடுவாங்க கப்புக்காக. ஆயுஷ் மாத்ரேன்ற ஒரு இளம் வீரரை தொடர்ந்து இன்னொரு இளம் வீரர் ஊர்வில் பட்டேல். இவரும் 17 பால் இல்ல 19 பால் ஆடி 37 ரன் அடிச்சிருப்பாரு. 3 பவுண்டரி 2 சிக்ஸ குவிச்சிருப்பாரு. இப்படி இரண்டு பேருமே இந்த இளம் வீரர்கள் தடையில்லாம ஒரு பக்கம் இருக்கிறதுனால அடுத்த சீசனுக்கான ஒரு துவக்க போட்டியா தான் இதை கட்டமைச்சிருக்கிறாரு தோனியும். இப்பொழுதுதான் முக்கியமான கட்டமாக இந்த குட்டி ஏபிடின்னு சொல்றோம்ல, இவரை தான் நாம பார்க்க போறோம். பிரேவிஸ் இவர் யாருமே சிஎஸ்கேல இல்லப்பா, அடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, பால் போடுறதுக்கும் ஆள் இல்லை, அது ஒரு சொத்த டீம்டா, 10வது இடத்துல இருக்கு. ஏன் உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீமை எடுத்துட்டு போய் விட்டா கூட சிஎஸ்கே அணி தோத்து போயிடுன்ற அளவுக்கு தான் இருந்தது சிஎஸ்கே அணி. அந்த இடத்துல நான் வரண்டா தோ நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 12 ஏப்ரல் 12ஆம் தேதி கிளம்பி வந்ததுனால தன்னுடைய ஜெர்சியில 12 நம்பரை போட்டு இந்த இடத்துல 23 பாலுக்கு 57 ரன்கள் அடிச்சு 19 பால்ல தன்னுடைய ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இதன் மூலமாக இந்த சீசன்ல சிஎஸ்கேவில் குறைந்தபட்ச ஒரு பால்களை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாவே ஆஃப் செஞ்சுரி அடிச்சது பிரேவிஸ் தான்ற ஒரு சாதனையும் படைச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வீரர் இருந்திருக்கிறாரு. ஆனா தற்பொழுது இந்த சீசன்ல இவர் மட்டும்தான்றது இங்க உறுதியாக ஒரு பக்கம் பேசுபொருளாகி இருக்கிறது. இவங்க 230 அடிக்கிற அளவுக்கு அந்த டீம்ல எப்படி போலிங் செஞ்சாங்க நாம தெரிஞ்சுக்கணும்ல. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது பிரசித் கிருஷ்ணா தான். 4 ஓவர் போட்டிருப்பாரு, 22 ரன்னை தான் கொடுத்திருப்பாரு, 2 விக்கெட் தான் எடுத்திருப்பாரு. 4 ஓவருக்கு 22 ரன் மட்டும் தானா? 230ல 22 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 202 ரன்கள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 16 ஓவர்ல இந்த சிஎஸ்கே அணி 202 ரன்களை குவித்திருக்கிறது. தோனி இதுல களம் இறங்கவே இல்லை, ஜடேஜாவோட நின்று போச்சு. ஏன்னா 5 விக்கெட் தான் எழுந்தது. லாஸ்ட் ஒரு பால் வரைக்கும் எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தாங்க, அது நோ பாலா இருக்குமா? பிரேவிஸ் லாஸ்ட் பால் அவுட் ஆனது, அதுக்கு முன்னாடி பால் அவுட் ஆயிருந்தா கூட நாம தோனியோட என்ட்ரி பார்த்திருக்கலாம். இங்க எத்தனை பேரோ தோனியோட என்ட்ரிக்காகவே உள்ள டிக்கெட் வாங்கி வரவங்களாம் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அவரோட என்ட்ரிக்காக எல்லாருமே காத்திருந்தாங்க. இருந்தாலும் சென்னை அணி 230 அடித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதன் மூலம் சந்தோஷத்துல திளைத்திருந்தார்கள் ரசிகர்கள் எல்லாருமே. அதாவது டிக்கெட் வாங்கி பார்த்ததுக்கு ஒர்த்தான மேட்ச்ன்ற மாதிரி தான் ரசிகர்களும் ஒரு பக்கம் கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து ரஷித் கான் அவர்கள் 4 ஓவருக்கு 42 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருப்பாரு. அதற்கடுத்து சாய் கிஷோர் 2 ஓவர் தான் போட்டிருப்பாரு, 23 ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விக்கெட், அதுக்கப்புறமா பிரசித் கிருஷ்ணா ஒரு 2 விக்கெட், அவ்வளவுதான் விக்கெட் விழுந்தது. இதற்கிடையில இன்னொரு மாற்றம் என்னன்னா சிராஜ் தான். சிராஜ் 4 ஓவருக்கு 47 ரன்னை கொடுத்திருப்பாரு, 0 விக்கெட். ஒடியாந்து அந்த மாடு மாதிரி பால் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம திணறிட்டு இருந்தாரு. இதுலயும் 11வது ஓவர்ல குறிப்பிட்டு சொல்ல போனால் சுப்மன் கில் மேல கோவப்பட வேண்டியது சாய் சுதர்சன் மேல கோவப்பட்டாரு. ஒரு பால் அடிச்சாங்க, அடிச்ச உடனே அந்த பால் தூக்கி எரிஞ்சாரு, அது லெக் சைட்ல போயிடுச்சு. உடனே சாய் கிஷோர் பிடிக்க தடுக்கி விழுந்து அந்த பால் மறுபடியும் பட்டு இன்னொரு ரன், அதாவது அந்த ஒரு பால்ல 3 ரன் போடுனதுனால ஒரு பக்கம் சாய் கிஷோரை திட்டி தீர்த்திருக்காரு. சாய் கிஷோர் சொல்ல முடியாது, சாய் சுதர்சனை திட்டி தீர்த்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல தப்பு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கில் தான். கில் கேப்டனா இருக்க வாட்ச் தான் அவர் மேல அந்த கோபத்தை காட்ட முடியாம, அதுவும் இல்லாம இந்திய டெஸ்ட்டுக்கு வேற கேப்டனா இருக்கிறாரு, இதுக்கப்புறம் பகச்சுக்க முடியாது, அவகிட்ட கொஞ்சம் நழுவிதான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் சிராஜ் அவர்கள் சாய் சுதர்சன் மேல மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருந்திருக்காரு. இந்த ஜிடியோட பவுலர்ஸ்ல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது 2வது ஓவர் மட்டும் தான். அர்ஷத் கான் கிட்டத்தட்ட 1 ஓவர் போட்டு 28 ரன்களை கொடுத்து 2 ஓவருக்கு 42 ரன்களை கொடுத்திருப்பார். 4 ஓவருக்கு கொடுக்க வேண்டியது இந்த இடத்துல 2 ஓவருக்கே கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆகையினாலதான் பேட்டிங் ஆடும்பொழுது எல்லாருமே இந்த இடத்துல சொற்ப ரன்கள் அவுட் ஆகும்போது அவர் மட்டும் 20 ரன் அடிச்சிட்டு போயிருப்பாரு. மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட மிக சிறிய ரன்களுக்கெல்லாம் ஹால் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாங்க. 18.3 பாலுக்கு 83 ரன் வித்தியாசத்தில் ஜிடி அணியை சிஎஸ்கே அணி தோல்வியுற செய்திருக்கிறது. இதனை அடுத்து பேட்டிங் வந்த கிட்டத்தட்ட 231 அடிக்கணும் குஜராத் அணி. அப்போ சாய் சுதர்சனும் கல்லும் வந்தாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப் பயங்கரமா ஆடுவாங்கப்பா, எப்படி தோத்தாலும் 200க்கு மேல அடிச்சுட்டு தான் இவங்க தோல்வியை அடைவாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்பட்டது. ஆனா அந்த வகையில தான் 2 பேருடைய ஆட்டமும் தொடங்குச்சு. ஆனா சாய் சுதர்சன் மட்டும்தான் இதுல 41 ரன்கள் அடிச்சிருப்பாரு. கில் அவர்கள் 13 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியேற, பட்லர் அவர்கள் 5 ரன்னுக்கெல்லாம் அவரும் ஒரு பக்கம் சுரண்டு போக, இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச வீரர்கள் ரஷித் கான் ஒரு 15 ரன், ஷாருக் கான் ஒரு 19 ரன், அதுவும் ஷாருக் கானும் சாய் சுதர்சனும் கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அர்ஷத் கான் ஒரு 20 ரன் அடிச்சிருப்பாரு, ராகுல் திபேட்டியா அவர் ஒரு 15 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆக 147 ரன்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஹால் அவுட் ஆகி 83 ரன் வித்தியாசத்தில் இந்த சிஎஸ்கே அணி வெற்றி அடைந்திருக்கிறது ஜிடி அணியை வீழ்த்தி. அப்படி யார் இந்த சிஎஸ்கே அணியில இந்த பவுலிங்ல சிறப்பா செயல்பட்டாங்க? எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறாங்க. ஜடேஜா, கலீல் அகமது அவங்களுடைய தரப்புல இருந்து 17 ரன்களை விட்டு கொடுத்து ஜடேஜா 2 விக்கெட்டும் கலீல் அகமது 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இதுல முக்கியமா நாம பார்க்க போறது நூர் அகமதும் இன்னொன்னு அன்சுல் அம்போஜ் வேற இந்தியா ஏ அணியில டெஸ்டுக்காக செலக்ட் ஆயிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 2.3 பால் போட்டு 13 ரன்கள் கொடுத்து 3
விக்கெட் எடுத்திருப்பாரு. 4 ஓவருக்கு 21 ரன்களை விட்டு கொடுத்து இந்த இடத்துல நூர் அகமது வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இதுல முக்கியமா ஓரளவுக்கு ரன்கள் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிவம் துபேவும் ஹூடாவும், இன்னொரு பக்கம் பத்திரானா 4 ஓவர் வீசி 29 ரன்களை கொடுத்திருப்பாரு. தீபக் ஹூடா வந்து 1 ஓவர் தான் வீசினாரு. இருந்தாலும் சிவம் துபே தான் 33 ரன்களை கொடுத்திருப்பாங்க. இந்த வகையில அணி முழுக்க ஒரு ஓட்டைகள் எங்க இருக்குதுன்னா அந்த பவுலிங்ல இருக்குது. பேட்டிங்ல கூட இருந்துச்சு. இப்பொழுது தோனி அவர்கள் கட்டமைத்து விட்டு அதை தான் போட்டி முடிந்த உடனே பேட்டியில நாங்க ருத்ராஜுக்கு எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தாமல் நல்லா செதுக்கி இருக்கிறோம். இனி வந்தவுடன் அவர் சிறப்பாக ஆடினால் மட்டுமே அந்த இடம் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்களும் சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல 0.54 மைனஸ்ல இருக்கு. அதே மாதிரி 0.70 மைனஸ்ல இருக்கு. யாருக்கு? இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடியது சிஎஸ்கே அணி தான் லாஸ்ட் இடத்துல. அதுக்கு முன்னாடி 9வது இடத்துல தான் யார் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. -0.54 இருக்கிறதுனால கிட்ட தான் வந்து நூல் இழையில தன்னுடைய 9வது இடத்த பொசிஷனை தவற விட்டு இருக்கிறது இந்த சிஎஸ்கே அணி. தோனி அவர்களுக்கு இது கடைசி போட்டின்னு எல்லாருமே அந்த இடத்துல விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா அவருடைய வாயிலிருந்து அது வரவே இல்லை. ஓய்வு குறித்து மனம் திறந்திருக்கிறார் தோனி. என்னன்னு சொல்லிட்டு 4-5 மாதங்கள் நான் ராஞ்சிக்கு போயிட்டு பைக் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய முடிவை சொல்றேன். என்னுடைய உடல் எந்த அளவுக்கு இருக்குது, நான் வருவேன்னு சொல்ல வரமாட்டேன்னு சொல்ல. இந்த கடவுள், அதாவது கமல்ஹாசன் சொல்லியிருப்பார்ல, கடவுள் இருக்காருன்னு சொல்ல இருந்தா நல்லா இருக்குன்னு. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல தோனி அவர்கள் நான் வருவேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வரலன்னு சொல்லல, 4-5 மாசம் கழிச்சு தான் நான் முடிவையே சொல்லுவேன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் இந்த இடத்துல தீர்க்கமாக ஒரு பக்கம் போட்டு உடைத்திருக்கிறார். இதன் மூலமாக அடுத்த சீசனுக்கு வருவாரா வரமாட்டாரான்ற கேள்வி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. ஆகையினால மக்களாகிய உங்ககிட்ட அந்த கேள்வியை கொடுத்துட்டு நீங்க கமெண்ட்டை சொல்லுங்க. தோனி நெக்ஸ்ட் சீசன்ல விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.